உயிர் பிடிக்கப்படக்கூடாது, உயிர் உயரணும், உயிர் உயரணும், பிடிக்கப்படக்கூடாது. நீங்கள் வேதனையிலே இருக்கிறீங்க, நான் அதை செஞ்சுருக்கலாமோ இதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, இதெல்லாம் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? பிடிக்கப்பட்டிருக்கீங்க, அது உங்களை பிடிச்சி வச்சுருக்கு. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் போகிறானே, என் பேரன் இன்னும் கல்யாணம் பார்க்கலையே, அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, இதெல்லாம் இல்லை. அது உங்களுக்கு பிடிச்சி நிற்குது, உங்களை நிப்பாட்டுது. நீங்கள் உயரணும். அப்போ அவனை தவிர இல்லைங்கிற வாழ்க்கை தான் உங்களை உயர்த்தும். என்னையை வாழ வைத்த என்னுடைய இறைவன் அவனையும் வாழ வைப்பான். இப்போ நீங்கள் உயர்றீங்க, இல்லைன்னா பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை அது பிடிச்சிருக்கு, அது விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறீங்களா இல்லைன்னு தெரியாது. பிடிக்கப்படக்கூடாது, நம்ம அதை விரும்புங்க. என்றென்றும் வாழ வைப்பான். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றென்றும். உங்களுக்கு முடிவே கிடையாது. உயிர் உயர்கிறது, உயர்ந்த நிலையில் வாழப்போகிறதுன்னு அர்த்தம். பிடிக்கப்படுதுன்னா கஷ்டத்தோட வாழ்க்கைன்னு அர்த்தம். அப்போ வேதத்துடைய ஒரு சாராரை நீங்கள் பின்பற்றினால் உங்களை நிராகரிப்பவர்களாகி பிடிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள்னு சொல்கிறான். பிடிக்கப்பட்டவர்களாகி விடுவீர்கள். என் சொத்தை விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது, என் தோட்டத்தை விட்டு போக மனசு வர மாட்டேங்குது, என் வீடை விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது இல்லையா? பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை தவிர இல்லை நான் அறிவிக்கிறான், உங்களுடைய தேவையை தவிர இல்லை அறிவிக்கிறான், நீங்கள் இதை விட்டு போக மாட்டேங்க. இதே போல் அது உங்களுக்கு பிடிச்சிட்ருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறான்? பற்றற்ற வாழ்க்கை, துறவு வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்பயே போயிடுறேன்றான். அங்கேயும் அதை பிடிச்சிட்டு தான் இருக்கான். அவன் சாவை விரும்பி அழைக்கிறான். இங்கே போயிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறான், சோறு திங்காமல் தண்ணி குடிக்காமல், கேட்டால் தவம் இருக்கிறான்றான். அப்படிலாம் இறைவன் சொல்லவே இல்லை. அவன் பாதையை லேசாக்கி இருக்கான், அவன் கஷ்டத்தை விட்டுவாக்குறான். கஷ்டத்தான பாதை தான் இவன் லேசான பாதைன்னு சொல்கிறான். கஷ்டமான பாதை, மண்ணில் தரையில் சோறை அள்ளி கொட்டி சாம்பார் ரசத்தை ஊற்றி சாப்பிட்றது, உடம்புறம் புண்ணாக்குறது, அப்படி கஷ்டம். இறைவனுடைய பாதைன்னு என்ன? நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழணும். வாழ்கிறதான் வாழ்க்கை. நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த பாதையை கஷ்டமாக்குறான். நல்ல எண்ணம் இருக்குன்னா நம்ம வாழ்கிறோன்னு அர்த்தம். அந்த பாதை லேசானது. இவன் கஷ்டத்துக்குரிய பாதையை லேசாக்கி காட்டுறான். கேட்டால் நீ கஷ்டப்பட்டு தான் கடவுளை பார்க்க முடியுன்றான். இல்லை இல்லை. அப்போ இன்பத்தோடு துன்பம், துன்பத்தோடு இன்பம்னு சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அறிவு உங்களை பிடிச்சி இழுக்குது. இறைவனை பற்றிய செய்தி உங்களை மேலே அந்த இன்பத்தில் கொண்டு வருது, அந்த சுகத்தில் கொண்டு வருது. உங்களை அறிவை நீங்கள் விடும்போதெல்லாம் சுகத்துக்கு போகிறீங்க, நல்ல வாழ்க்கைக்கு போகிறீங்க, நல்ல இதுக்குள்ளே போகிறீங்க. அறிவு உங்களை பிடிச்சி இழுக்கும் போதெல்லாம் நீங்கள் கெட்ட இல்லைங்க. அதாவது இன்பமும் துன்பம் மாறி மாறி ஏன் வருதுன்னா அவன் உங்களை உயர்த்த விரும்புகிறான். நீங்கள் விட மாட்டீங்க, கடந்த காலத்தை விடவே மாட்டீங்க. கடந்த காலத்தை நினச்சி பார்த்துட்டே இருக்கிறீங்க. கடந்து வாங்க.